அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு கர்மம் இந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நிச்சயமாக இந்த வீடியோவை 18 வயது கீழ்பட்டாக்கள் பார்க்காம ஓடிடுங்க. ஏன்னா இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்குது. அது அவ்வளோத்துக்கு வாழ்க்கைக்கு நல்ல கதை இல்லை. இது இனியும் ஒரு புலம்பெயர்ந்த இளைஞர்கள், புலம்பெயர்ந்த ஆண்கள் ஏமாறக்கூடாதுக்காக தான் இந்த வீடியோ நான் பதிவிடுறேன். அல்லாடி ஒரு கேவலமான வீடியோ நான் பதிவிட விருப்பம் இல்லை. ஆனாலும் பதிவிடுறதுக்கு காரணம் இதுதான். அதாவது முதல் ஒரு விடயத்தை நான் தெளிவாக சொல்கிறேன். இந்த கதைக்கு ஒரு பக்கம் விசாரிக்கப்பட்ட கதை, இது எனக்கு சம்பந்தம் இல்லை. அவர் சொன்ன கதை, அது ஜெர்மன் கேளின் பக்கத்திலேருந்து எனக்கு சொன்ன கதை. இதுக்கும் எனக்கும் இன்னும் எந்த வகை சம்பந்தம் இல்லை. நான் பேர் ஒன்றும் சொல்ல போகிறதில்லை, ஆனால் ஊரை மட்டும் சொல்கிறேன். அப்போ தான் அந்த அந்த கர்மம் விழுந்த குடும்பத்துக்கும் அந்த கர்மம் விழுந்த பெண்ணுக்கும் விளங்கும். ஓகே, தங்கண்ட கதை தான் கதைக்கிறாங்கன்றதுக்காக. அதாவது எப்படின்னு பார்த்தோம்னா, கல்யாண மண்டபத்தில் புலம்பெயர்ந்த தமிழர்கள் அதிகபட்சம் எங்கே போகிறது, இலங்கையில் போய் பெண் எடுக்கிறது. ஆனால் இலங்கையில் உள்ள ஆண்களுக்கு பெண் இல்லை. ஏன்னா இலங்கையில் உள்ள ஆண்களுக்கு கோபம், புலம்பெயர்ந்த நாயல் பெண்ணுகளை கொண்டு போகுதுண்டு. ஆனால் பார்த்தால் இங்கே இவர் அங்கேருந்து போய் அங்கேருந்து இந்த பெண்ணு எடுத்த நான் இங்கே ஒரு வெள்ளக்காரியை கட்டினாலும் நிம்மதியாக இருந்திருப்பேன் சொல்கிற அளவுக்கு இப்போ இருக்கிறேன். அதாவது இவர் சொன்ன கதை எப்படின்னா, தன்னுடைய மச்சால் அங்கே போய் பார்த்தால் மச்சால் மன்மத லீலைகள் அதிகம். அங்கே அவ பல ஆண்களோட தொடர்புள்ள ஒரு மச்சாள். ஸோ அவருக்கு தெரியாத ஆண்கள் இல்லை, பெண்களை தவிர்த்து. அப்படி ஒரு கேவலமான பெண். அதாவது இது அவருக்கு வருத்தம். இது ஒரு வருத்தம், எல்லாருக்கும் இல்லை, ஒரு சிலருக்கு அப்படியான வருத்தம் இருக்குது. உண்மையாக சொல்ல போனால் ஆணுண்டா பெண்ணுக்கு ஆசை, பெண்ணுண்டா ஆணுக்கு ஆசைன்ட்டு மாறி மாறி அதான் இறைவன் படைக்கப்பட்டது. ஆனால் அதுக்காக ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். அப்படி இல்லாட்டி செத்து துளை. அப்படி கொஞ்ச நிலையை தான் நான் சொல்லுவேன். ஸோ அப்படி கொஞ்ச நிலையில் அந்த தாயார் ஒரு மாதிரி மச்சான் வந்த உடனே கட்டி வச்சு கரை சேர்த்து விடுவோம்னு சொல்லி இதை களவாக முடித்து ஏதோ சொல்லி இருந்த கதையை மறைச்சு, அது கொஞ்சம் தான் நடந்தது, நீ மிச்சத்தை நீ நடத்துன மாதிரி ஏதோ சொல்லி, அதுக்கு பிறகு இவர் தியேட்டருக்கு போகிற யாழ்ப்பாணம் கூட்டிக்கொண்டு போயிருக்கார். கூட்டிக்கொண்டு போன இடத்துல பின்னுக்கு இருந்த பொடியல் இங்கேற்ற சரக்கு வந்திருக்குன்னு சொல்லிக்காங்க. இவருடன் அப்செட் ஆகி திரும்பி அங்கே இங்கேன்னு பார்த்தா வேறு யாரும் பொண்ணு இருக்குன்னு பார்த்தா இல்லை, இந்த கர்மம் தான் இருந்தது என்னோடன்னு சொன்னேன். ஸோ அப்போ இவருக்கு அதையும் ஒரு மனதில் ஒரு வேதனையோடு அப்படியே சரி நீ என்ன செய்கிற நடந்து முடிஞ்சதும் எல்லாத்தையும் பேர்ந்து பார்ப்போம்னு ஜெர்மனுக்கு வெளிக்கிட்டு வந்துட்டு, ஜெர்மனுக்கு வந்த உடனே கொண்டு ஜெர்மன் மொழி படிக்கிறதுக்காக ஒரு ஸ்கூலில் விட்ட இடத்துல அங்கே ஸ்கூலில் அந்த டீச்சர்கிட்ட ஜெர்மன் மொழி படிக்கிறது இன்னும் இல்லை. அவள் கேட்ட கேள்விகள் எப்படின்னா, தனியாக போனால் காசு கிடைக்குமா, தனியாக போனால் வீடு தருவார்களா என்று தான் கேட்டேன். இங்கே அடுத்தடுத்த மாதங்களே அந்த கேள்வியை கேட்க துவங்கினேன். சரி, இது அவர் கணவருக்கு தெரியாமலோ அப்படியே எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கும் காலத்தில் அதுக்கிடையில் 2 பிள்ளையும் பிறந்து விட்டது. ஸோ பிள்ளை பிறக்க முன்னமே இவர் ஜெர்மன் அந்த ஏரியாக்களில் கொஞ்சம் இடங்களில் அங்கேயும் ஆண்களோட பழக்கத்தை ஆரம்பித்து விட்டார். ஸோ அங்கேயே அந்த பழக்கத்தோடு இவர் கடைசியாக இப்போ இவர்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே அவரால் இயலாமல் இப்போ பிரிஞ்சிருக்கின்றார்கள். ஸோ இவர்கள் பிரிந்து இப்போ இருந்தாலும் இப்பவும் அவன் குரல் வளையல் எனக்கு அனுப்பி வச்சிருக்க அந்த குரல் அவள் காய்ச்ச கதை எல்லாத்தையும் கேட்டேன். அதாவது நான் யாரோடைய படுப்பேன், எனக்கு எல்லாருக்கும் நான் படுப்பேன், நீ யார் கேட்கறது கண்டு அப்படி கேவலமான விடயங்களை இப்போ காய்ச்சிருக்கா. இப்போ கோச் கேஸ் என்று போய்கொண்டிருக்குது. பிள்ளைகள் 2 பேர் இருக்கிறார்கள். பிள்ளைகளை கொண்டே வஸ்கோல்ட்டில் விட்டுட்டு வேறு எங்கேயோ ரூமுக்கும் போயிட்டு வந்தேன் அவர் சொன்னார். ஸோ அப்படி கொஞ்சம் கேவலமான குடும்பங்களில் இந்த தாவடி என்ற இடத்துல இருக்கிறார்கள். தயவு செய்து தாவடி மக்களை உங்களை மன்னிச்சு கொள்ளுங்கள். ஒரு நாளும் உங்களை எல்லாரையும் குறை சொல்லல. ஏதோ உங்களோட ஊரில் ஒரு இடத்த நாய்ப்பி இருக்குது, அதை கிள்ளி எரிஞ்சிடுங்க. அவ்வளவுதான் நான் சொல்லக்கூடியது. மற்றபடி பெண்களை நான் அவமதிக்கிற எண்ணம் எனக்கு இல்லை. ஆண்களை புலம்பெயர்ந்த ஆண்கள் அதாவது கேவலமாக இப்படி அம்படக்கூடாது. இப்படியான ஆட்களும் இருக்கிறார்கள். அதாவது இப்படியான ஆட்கள் பெண்களும் இருக்கிறார்கள், ஆண்களும் இருக்கிறார்கள். இனி காலங்களில் நாங்கள்லாம் கவனமாக இருக்கணும். உண்மையாக சொல்லப்போனால் ஜெர்மனை பொறுத்தவரையில் வெள்ளக்காரி அவள் உண்மையாக சொல்லுவேன். இப்போ வெள்ளக்காரிகள் திருந்தி விட்டார்கள், ஆனால் எங்கண்டியல் நாறிக்கொண்டு போகிறார்கள். உண்மையாக சொல்லுவேன், கேவலமாக இருக்குது. தயவு செய்து இப்படியான ஆட்களோட இனிமேலும் ஆரையும் தொடர் வைக்காங்க. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இப்படியான ஆட்களை ஒதுக்கி விடுங்க. குடும்பத்துக்கு ஒவ்வாமை என்று உங்களுக்கு தெரிஞ்சுன்னா இந்த கர்மங்களை வீட்டுக்கே அண்டாங்க. மன்னிக்க வேணும். நன்றி, வணக்கம்.